கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கும் வேதத்தில் உள்ள ஒரு அழகான வசனத்தை தான் நாம் தியானிக்க போகிறோம். அதாவது ஆண்டவருடைய சமூகம் எவ்வளவு இனிமையானது என்பதையும் அதை எதற்கும் ஒப்பிட முடியாது என்பதையும் இந்த ஒரு வசனத்தில் மிகவும் அழகாய் நாம் கற்றுக்கொள்ள முடியும். 84ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம், 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை சொன்னது யார் என்று பார்த்தால் கோராகின் புத்திரர்கள். 2 மிகவும் முக்கியமான காரியத்தை சொல்லுகிறார்கள். முதலாவது, எது நல்லது என்று சொல்லுகிறார்கள். இரண்டாவது, எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். முதலாவது, நல்லது. எது நல்லது தெரியுமா? 1000 நாள் இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும் அந்த நாள் தான் நல்லது என்பதை அறிந்தவர்களாய், உணர்ந்தவர்களாய், அதனுடைய சந்தோஷத்தை முழுமையாய் அனுபவித்தவர்களாய் அவர்கள் சொல்லுகிறார்கள். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நாமும் அப்படி சொல்லுகிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு ஒருவேளை உங்களிடத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத அல்லது நல்ல நாள் எது என்று சொன்னால், அவர்கள் உலகத்தின் காரியத்தில் சந்தோஷமாயிருந்ததும் அல்லது உலகத்தின் நபர்களோடு உறவாடி கொண்டிருந்ததும் தான் சொல்லுவார்கள். ஒரு சிலர், என் தாயோடு இந்த நாளை செலவழித்தேன், அதுதான் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள் என்று சொல்வார்கள். ஆனால் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? எத்தனை நல்ல நாட்கள் இருந்தாலும் சரி, நாம் பிறந்த நாட்களாய் இருக்கலாம், ஞானஸ்நானம் எடுத்த நாட்களாய் கூட இருக்கலாம். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ஞானஸ்நானம் எடுத்த நாளை பிறந்த நாளாய் கருதி கொண்டாடுவார்கள். அது தவறு அல்ல. ஆனால் இவை எல்லாவற்றை பார்க்கிலும் எப்பொழுதெல்லாம் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் நாம் அவரோடு உறவாடி கொண்டிருக்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் அவர் சத்தத்தை நாம் கேட்கிறோமோ, நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்கிறாரோ, நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு அதிகரிக்கிறதோ, அந்த நாள் தான் நல்ல நாள் என்று இங்கே கோராகின் புத்திரர் சொல்லுகிறார்கள். இதை நாம் அவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது ஒரு காரியம், அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னத்தான் மாட மாளிகைகள் இருந்தாலும், வசதியான அநேக இடங்கள் இருந்தாலும், ஆகாமிய கூடாரங்களே இருந்தாலும் கூட சரி, அது எல்லாம் எங்களுடைய ஆசை அல்ல, அது எல்லாம் எங்களுடைய விருப்பம் அல்ல. மாறாக என்னுடைய தேவனுடைய ஆலயத்திற்கு போவது மாத்திரம் அல்ல, அவருடைய வாசற்படியில் இருப்பது கூட எனக்கு மேலான பாக்கியம். அதைத்தான் நான் தெரிந்து கொள்வேன் என்று சொல்லுகிறார்கள். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, தெரிந்து கொள்ளுதலில் நமக்கு கவனம் அவசியம். இன்றைக்கு அநேக காரியங்களை தவறாய் தெரிந்து கொள்வதின் விளைவு காலம் முழுவதும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்திற்கு மாணவர்களுடைய நிலையை யோசித்து பாருங்கள். பெற்றோருக்காக எடுத்து விடுவார்கள், ஆனால் அதை கிளியர் பண்ணுகிற வரைக்கும் அவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். சிலருக்கு வாழ்க்கை துணை, சிலருக்கு வேலை என்று இப்படி அநேக காரியங்களில் தெரிந்தெடுப்பதில் தவறிவிட்டு பின் கஷ்டப்படுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள். ஆனால் இங்கே கோராகின் புத்திரர் சொல்லுகிறார்கள், எங்களுக்கு நண்பர்கள் இருந்தாலும் சரி, அவர்களுடைய கூடாரங்களை நாங்கள் விரும்பவில்லை. ஏன்? பணம், பதவி, அந்தஸ்து எது இருந்தாலும், நல்ல வசதியான வாழ்க்கை இருந்தாலும் கூட, அதை விட நான் எதை தெரிந்து கொள்வேன் என்றால், என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதைத்தான் நான் தெரிந்து கொள்வேன் என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, சற்று யோசித்து பாருங்கள். யாராவது காத்திருப்பதற்கு நாம் தெரிந்து கொள்வோமா? ஒருவேளை ஆண்டவருடைய ஆலயத்தின் வாசற்படியில் உட்கார்ந்திருப்பதை கூட தெரிந்து கொள்வோம். ஆனால் அதற்காக காத்திருக்கிற அந்த அனுபவத்தை நாம் தெரிந்து கொள்வோமா என்பதை சிந்தித்து பாருங்கள். அப்படி இருப்பதைத்தான் அன்றைக்கு கோராகின் புத்திரர்கள் தெரிந்து கொண்டார்கள். இது எளிதில் வந்து விடாது. ஆண்டவரோடு உள்ள உறவு, அன்பு, ஐக்கியம் இதுவெல்லாம் அதிகமாகும் போது தானாகவே ஆண்டவருடைய சமூகத்தில் போய் மணிக்கணக்காய் காத்திருப்போம். இதை நான் சொல்லும் போது எனக்கு என்னுடைய சிறு வயது ஞாபகம் ஒன்று வருகிறது. எங்களுடைய ஆலயத்தில் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5 மணிக்கு அதிகாலை ஜெபம் நடைபெறும். ஆனால் நான் என் தங்கையை சீக்கிரமாய் எழுப்பிவிட்டு
4:30 அல்லது 4:45 போய் உட்கார்ந்து விடுவோம். நாங்கள் தான் முதலாவது வாசற்படியில் காத்து கொண்டிருப்போம். போதகர் வருவதற்கு முன்பாக கூட காத்து கொண்டிருப்போம். அந்த ஞாபகம் எனக்கு இன்றைக்கு வருகிறது. ஆம், எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஏன் அன்றைக்கு அப்படி போய் உட்கார்ந்தோம் என்று சொன்னால், அந்த வாஞ்சை, போதகரே 4:55 தான் வருவார்கள், ஆனால் நாங்கள் முன்னே போய் உட்கார்ந்து விடுவோம், முதலாவது போக வேண்டும் என்று. எப்பவாவது அல்ல, ஒவ்வொரு நாளும் அப்படி சீக்கிரமாய் நாங்கள் போய் அமர்வது உண்டு. ஆம், எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் மேல் அன்பு அதிகமாகும் என்று சொன்னால் அவருக்காக காத்திருப்பதற்கூட ஒரு பொருட்டாய் நாம் நினைக்கவே மாட்டோம். எவ்வளவு மணி நேரம் என்றாலும் சந்தோஷமாய் காத்திருப்போம். அந்த நாட்கள் திரும்ப வேண்டும் என்று இன்றைக்கு இந்த வசனம் என்னை நினைக்க வைத்தது. ஆகவே நீங்களும் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருப்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அவருடைய ஆலயத்தில், அவருடைய சமூகத்தில் இருக்கிற அந்த நாள் நல்லது என்று கருத கற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கும். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.